ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தாவும் மேக்னஸ் கார்ல்சனும் விளையாண்ட ஒரு அற்புதமான ஒரு கேம் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த கேம்ல வர சின்ன சின்ன நுணுக்கங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு அருமையான கேமு. இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து 15+10 ஃபார்மேட்ல விளையாடக்கூடிய கேமு. இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ். இப்ப நைட் F3, நைட் C6. இந்த இடத்துல பிஷப் B5. ஸோ இது வந்து இப்போ ரே லோப்பஸ் ஓப்பனிங்கா மாறுது. இப்போ A6 ப்ளே பண்ணி பிஷப்பை கிக் பண்றாரு. பிஷப் வந்து A4 வராரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நைட்டை டெவலப் பண்றாரு. இப்போ D3. ஸோ இந்த இடத்துல காமனா எல்லாருமே ப்ளே பண்ணக்கூடிய மூவ் பார்த்தீங்கன்னா கேசலு. பட் பிரக்னானந்தா இந்த இடத்துல வந்து அவருடைய சென்டர் பானான இந்த டி பானை புஷ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ப்ளே பண்ணக்கூடிய மூவ் தான். இந்த இடத்துல இப்போ பிஷப் C5. ஸோ மேக்னஸ் வந்து அவருடைய பிசிஎன் டெவலப் பண்றாரு. அவரும் இந்த இடத்துல கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ வந்து C3 ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ C3க்கு அப்புறமா பாருங்க, இப்போ இந்த பானை புஷ் பண்ணி பிஷப் வந்து ஃபர்தரா கிக் பண்றாரு. இப்போ பிஷப் வந்து B3 வந்துடுறாரு. ஸோ பிஷப் B3க்கு அப்புறமா இப்போ D6. ஸோ மேக்னஸும் பார்த்தீங்கன்னா அவருடைய சென்டர் பான்ஸை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ பிஷப் G5. ஸோ பிஷப் G5 மூலியமா இந்த நைட் வந்து பின்ல இருக்கு. இப்போ இந்த பிஷப்பை வந்து கிக் பண்றாரு. இப்போ இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை எடுக்கல. இந்த பிஷப்பை வந்து பேக்வர்ட்லேயே போட்டுக்கிறார். பிஷப் H4. இப்போ பிஷப் B6. ஸோ பிஷப் B6க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல A4 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா அக்ரெசிவா. ஸோ இந்த குயின் சைடில் இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் வந்து இந்த பானை வந்து எடுக்கல. பட் நீங்க வேணா இந்த பானை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ரேடார்ல இருக்கிற ரூக்கை வந்து B8ல போட்டுடுறாரு. இப்போ வந்து A takes B5, A takes B5, A takes B5க்கு அப்புறமா இந்த நைட் இங்கே வராரு. இந்த ஒரு பானை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பான் உங்களுக்கு வீக்கான பான் மாதிரி இருக்கும். பட் இந்த பான் பார்த்தீங்கன்னா டாக்டிக்கலா இந்த பான் டிஃபெண்டட்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பானை புஷ் பண்ணி பிஷப் வந்து கிக் பண்றாரு. G5 ப்ளே பண்ணி இப்போ பிஷப் வந்து பேக்வர்ட் வந்துடுறாரு. ஸோ பிஷப் பேக்வர்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ சிம்பிளா மேக்னஸ் வந்து இந்த நைட்டை வந்து A5ல போடுறாரு. இப்போ நீங்க இந்த ஒரு பானை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பானை எடுக்க முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பான் வந்து டிஃபெண்டட்ல தான் இருக்கு. இந்த பான் எடுத்தா ஒயிட்டுக்கு தான் பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பானை சப்போஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வர டாக்டிக்ஸ் என்னன்னா, பிஷப் டேக்ஸ் F2 ப்ளே பண்ணி நம்ம கிங்குக்கு செக் குடுத்து, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நைட்ட நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இது மூலியமா ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கிங் சைட்ல டேமேஜ் பண்ணிட்டோமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். இப்ப நீங்க இந்த பிஷப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரூக் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப பிளாக் நினைக்கலாம், நம்மளுக்கு ஃபேவரா இருக்குன்ட்டு. பட் இந்த இடத்துல பிஷப் A4 மூலியமா நம்ம இந்த ரூக்க பின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒயிட்டுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். ஸோ அதனால டைரக்ட்டாவே நம்மளால வந்து பிஷப் டேக்ஸ் F2 செக் குடுக்க முடியாது. இதுல 2 சின்ன இன் பிட்வீன் மூவ்ஸ் இருக்கு. ஸோ அந்த மூவ்ஸ நம்ம ப்ளே பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நைட் டேக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் குயின் இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப நீங்க நினைக்கலாம், பிஷப் டேக்ஸ் F2 செக் குடுக்க முடியாதே. ஏன்னா இந்த நைட் வந்து குயின் மூலியமா டிஃபெண்டட்ல இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் சின்னதா நம்ம இந்த ஒரு பான மூவ் பண்ணி இந்த நைட்ட நம்ம வந்து கிக் பண்ணிக்கலாம். ஒண்ணு நீங்க இந்த நைட்ட மூவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பிஷப் டேக்ஸ் F2 செக் குடுத்து இப்ப நம்ம இந்த குயின வந்து வின் பண்ணிடலாம். இப்ப இந்த கிங் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த குயின வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மூவ். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் உங்களுடைய நைட்ட நீங்க விட்டு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நைட் டேக்ஸ் இந்த ஒரு B5 பான வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. பிஷப் வந்து C2ல போட்டுக்கிறாரு. பிஷப் C2க்கு அப்புறமா இப்ப இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஸோ இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மேக்னஸ்க்கு இது வந்து ஒரு வீக்கான பான் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஏன்னா வீக்கான பானுன்றதுனால ஃபர்தரா அந்த பான புஷ் பண்ணி நீங்க வேணா இந்த பான எடுத்துக்கோங்க. பட் உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகும். அப்படின்ற மாரி மேக்னஸ் இந்த இடத்துல ப்ளே பண்றாரு. இப்ப வந்து பான் டேக்ஸ் பானு. ஸோ இப்ப மேக்னஸ்க்கு வந்து ஒரு பான் போயிடுச்சு. பட் அதுக்கு காம்பன்சேஷனா பிரக்னானந்தா கிட்ட வந்து வீக் பான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து டபுள் ஐசோலேட்டட் பான்ஸ் இருக்கு. இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கு. அதனால நைட் எடுத்துட்டு வந்து C6ல போடுறாரு. ஸோ இப்ப இந்த பானுக்கு வந்து அட்டாக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்ட பின் பண்றாரு. ஸோ இந்த பின்ன வந்து அன்பின் பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட C4ல போடுறாரு. ஸோ வேணா இந்த பான் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வீக்கான பான் தான். ஸோ இந்த பான வந்து டிஃபெண்ட்லாம் பண்ணல. இந்த இடத்துல இப்ப நைட் டேக்ஸ் B4. ஸோ நைட் டேக்ஸ் B4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப் டேக்ஸ் பிஷப், நைட் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப 2 பேருமே வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் டேக்ஸ் B6. ஸோ இந்த ஒரு டாட் ஸ்கொயர் பிஷப் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக்க வச்சு இந்த நைட்ட எடுக்கிறார்.
ஏன்னா நம்ம பானை வச்சு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பான் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட் ஆயிடும் மேக்னஸ்க்கு. ஏன்னா இந்த பான் செயின்ஸ் இந்த இடத்துல நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப வந்து டி4 வந்து ப்ளே பண்ணாரு. ஸோ டி4 உடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இருக்கிற பான் செயின பிரேக் பண்ணணும். பிளஸ் இந்த பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கணும். ஸோ இப்ப டி4க்கு அப்புறமா மேக்னஸ் அத டிஸ்டர்ப் பண்ணல. அவருடைய நைட் எடுத்துன்னு வந்து சி6ல போடுறாரு. ஸோ இந்த சென்டரான இந்த டி4 ஸ்கொயர பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ரூக் சி1. இந்த இடத்துல இப்ப நைட் டெக்ஸ் பானு. ஸோ இந்த சென்டர் பான எடுத்துக்கிறாரு. இப்ப நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டு, இப்ப குயின் டெக்ஸ் பானு. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு நைட்டு, ஆளுக்கு ஒரு பான் வந்து போயிடுச்சு. பட் இப்ப பிரக்னானந்தாவுடைய குயின் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. அவருக்கு இந்த ஒரு பிஷப் மட்டும் ஆக்டிவேட் ஆகணும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். சென்டர் பானலாம் நம்ம வந்து புஷ் பண்ணலாம். ஸோ பிரக்னானந்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேஸ் இருக்கு. அண்ட் அவருடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளேஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு செமி ஓப்பன் ஃபைலு. ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு இருக்கு. இப்ப மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, நைட் சி5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் சி5 மூலியமா பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து நைட் எடுத்துட்டு வந்து பி3ல போட்டா குயினுக்கும், ரூக்குக்கும் ஒரு ஃபோர்க் வரும். அண்ட் நெக்ஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் நம்ம நைட் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு E6 ஸ்கொயர்ல போட்டோம்னா, குயினுக்கும் அட்டாக் வரும். நைட் சென்டர்லயும் நெறைய ஸ்கொயர்ஸ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ப பார்க்க வேண்டிய த்ரெட் என்னன்னா, நைட் பி3 ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு சின்ன டிராவிஷான ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா கேம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரூக்க குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்சேஞ்ச குடுக்குறோம்னா, இப்ப குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம விட்ட எக்ஸ்சேஞ்ச இது மூலியமா திரும்ப எடுத்துக்கலாம். இப்ப 2 ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ ஒரு ரூக்குக்கு சப்போர்ட் வேணும். இப்ப பிஷப் டெக்ஸ் ரூக்கு, ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த பான் அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால இந்த ரூக் எடுத்துட்டு வந்து நம்ம B1ல போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஆளுக்கு வந்து 4 பான் அண்ட் 1 ரூக் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிராவ நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு டிரா பண்ற வேரியேஷனும் இருக்கு. பட் பிரக்னானந்தா வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேரியேஷன்க்குள்ள போகல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாரி மேக்னஸ் கால்சன் ஒரு டாப் பிளேயர். ஸோ அவர்கிட்ட வந்து மேபி இந்த மாரி டிரால கூட செட்டில் ஆகலாம் சேஃபஸ்ட் சைடா. பட் பிரக்னானந்தா வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணல. அவர் வந்து நான் கேம கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ரூக் D1 வந்து ப்ளே பண்றாரு. அதாவது இந்த ஒரு நைட் B3 ஃபோர்க்ல இருந்து இந்த ரூக்க வந்து மாத்திக்கிறாரு. ரூக் சி D1. ஸோ ரூக் சி D1க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துன்னு வந்து இந்த E6 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? நைட் வந்து இங்க வந்ததுக்கு மல்டிபிள் பர்ப்பஸ் இருக்கு. ஸோ ஒண்ணு இங்க ஃபோர்க் பண்றது, இன்னொன்னு இந்த சென்டர் ஆஃப் த போர்ட்ல போறது. ஸோ இப்ப இந்த சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டு இந்த சென்டர்ல இருக்கிற குயின வந்து இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் சி3 மூலியமா இந்த சி7 பான இந்த குயின் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த பான இப்ப புஷ் பண்றாரு. F6 பான. ஸோ சடனா இந்த F6 பான புஷ் பண்ணதுமே நீங்க பாருங்க, மேக்னஸோடைய லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து வீக்கா இருக்கு. பட் அத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா, லைட் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. டார்க் ஸ்கொயர் பிஷப் தான் பிரக்னானந்தா கிட்ட இருக்கு. இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா F4 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ஒரு பானுக்கு பிஷப், ரூக்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேணும்னா பான எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. பட் மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய பொசிஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. குயின் E7 இப்ப வந்து B4. ஸோ இந்த B4 பான பார்த்தீங்கன்னா மூவ் பண்றாரு. ஸோ இந்த பானுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. பிளஸ் இந்த பான் வந்து பேக்வர்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ எண்ட் கேம்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த பான நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல. இப்ப வந்து ரூக் B8. ஸோ இந்த இடத்துல 2 ரூக்ஸுமே இப்ப கனெக்ட் பண்றாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் ஃபர்ஸ்ட் அவருடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கோஆர்டினேட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான் கொஞ்சம் ஓவர் புஷ் பண்ண மாரி இருக்கும். பட் இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா வெளியில வரதுக்கு இடம் கிடையாது. ஸோ மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட பேஸ் ரேங்க்லயே போட்டுறாரு. ஸோ இந்த நைட்டுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D8க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட் F7, நைட் F7க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு சென்டரான E5 ஸ்கொயருக்கு வந்துருவாரு. ஸோ நைட் E5 ஸ்கொயருக்கு வந்துட்டாருன்னா, இந்த நைட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ மேக்னஸோடைய பொசிஷனும் கம்ஃபர்டபுளா இருக்கும். நைட் இந்த ஒரு சென்டரான பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா ரூக் D4 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் D4 மூலியமா பாருங்க, நெக்ஸ்ட் ரூக் C4 மூலியமா இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ நீங்க நினைக்கலாம், நான் ரூக் B4 ப்ளே பண்ணி இப்படி வரதுக்கு ரூக் D2 ப்ளே பண்ணி ரூக் C2 ப்ளே பண்ணலாமே. ஸோ இந்த வழியாவும் பான அட்டாக் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். ஒரு முக்கியமான தம்ப் ரூல் என்னன்னா, நம்ம எப்பவுமே குயின் அண்ட் ரூக்க வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுடைய ரூக் தான் முன்னாடி இருக்கணும். ஏன்னா குயின் ஹெவியான பீஸஸ் இல்லையா? ஸோ அதனால ரூக் முன்னாடி இருந்தா தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கும் நெறைய பொசிஷன்ல. ஓகேங்களா? ஸோ அதனால ரூக் D4க்கு அப்புறமா இப்ப மேக்னஸ் வந்து அவருடைய பிளான் படி நைட்ட F7ல போடுறாரு. இப்ப வந்து ரூக் C4. ஸோ ரூக் C4 மூலியமா இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த ரூக்க வச்சு இந்த பான சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப இன்னொரு ரூக்கும் கேம்க்குள்ள வராரு. ஸோ இப்ப பாருங்க,
3 பீஸ் வந்து இந்த பான அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ரூக் எடுத்துட்டு வந்து C8ல போட்டு இந்த பான டிஃபெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரூக் எடுத்துட்டு வந்து B8ல போட்டு அக்ரெசிவா இந்த பான வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, கவுண்டர் அட்டாக் பண்றாரு. ரூக் B8 ப்ளே பண்றாரு. இந்த பான அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப கிங் சைட்ல பான வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ பிரக்னானந்தா டக்குன்னு அவருடைய ப்ளே வந்து இந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இப்ப வந்து பான் டெக்ஸ் பான், பிஷப் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு F6 ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கு இல்லையா? அதனால நைட்ட வச்சு அப்படியே பிளாக் பண்றாரு. ஸோ நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு ரூக்குக்கும் அட்டாக் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப ரூக் டெக்ஸ் பான, இப்ப ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் பான். ஸோ இப்ப பாருங்க விட்ட பானையும் திரும்ப எடுத்துட்டாரு. இப்ப 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், பொசிஷன் ஈக்குவலா இருக்கா? நான் இந்த ஒரு ஃப்ரீயான பானை எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பானை இப்ப உங்களால எடுக்க முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ரூக் B1 செக் வரும். ரூக் B1 செக்குக்கு அப்புறமா கிங்க நீங்க எங்க மூவ் பண்ணாலுமே நைட் G4 ப்ளே பண்ணி நம்ம இந்த பிஷப்ப வின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிங்க இந்த சைடு மூவ் பண்ணாலும் அதே நைட் G4 செக்கு நம்ம இப்ப இந்த பிஷப்ப வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால உங்களால இந்த பான வந்து எடுக்க முடியாது. பிரக்னானந்தாவும் இந்த பான எடுக்கல. பிரக் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு இங்க போடுறாரு. ஸோ ரூக் எடுத்து இங்க போட்ட உடனே இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த சென்டர் பான வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் கிங்க மூவ் பண்ணிக்கிறார். ஸோ கிங்க மூவ் பண்ணா தான் நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியும். ரூக் B1 செக் வந்தாலும் நம்ம கிங்க வந்து இந்த வழியா மூவ் பண்ணிக்கலாம். கிங் E2 இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல இப்ப சென்டர் பான வந்து மேக்னஸ் எடுக்கிறாரு. சென்டர் பான் எடுத்த உடனே இப்ப பிஷப் டெக்ஸ் பான். ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த பான் எடுத்துட்டாரா? இப்ப 2 பேருக்குமே பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த நைட்ட நீங்க எங்க போடுவீங்க? ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நைட் D3 அப்படி இல்லன்னா நைட் C4. ஸோ இந்த மாரி நம்ம ப்ளே பண்ணலாம். பட் மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, நைட் G4 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஒரு மிகப்பெரிய பிளண்டர். ஸோ நைட் G4 உடைய ஐடியா அவருக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட்ட இந்த வழியா இப்படி கொண்டு வரலான்னு பிளான் பண்றாரு. பட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளண்டர். ஸோ இத கரெக்ட்டா பிரக்னானந்தா பனிஷ் பண்றாரு. இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. இப்ப கிங்குக்கும் செக். நெக்ஸ்ட் நம்ம இந்த நைட்டையும் வின் பண்ண போறோம். இந்த பிஷப் சப்போர்ட் மூலியமா ரூக் சூப்பரா இங்க இருக்கிறாரு. ஸோ இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கார்ல்சனுக்கு ஒரு பீஸ் போயிடும். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கார்ல்சன் கேமையே வந்து ரிசைன் பண்ணிறாரு. ஸோ இது வந்து 2nd டைம் பிரக்னானந்தா வந்து 2022ல வந்து மேக்னஸ் கார்ல்சன வந்து பீட் பண்றாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேம் 2 பேர்கிட்ட இருந்து அன்டில் மேக்னஸ் வந்து இந்த இடத்துல பிளண்டர் பண்ற வரைக்கும். ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அக்ரெசிவா என்னதான் ஒரு டிராயிங் வேரியேஷன் இருந்தாலும், அந்த ஒரு லைன்க்குள்ள போகாம, ஆனா மேக்னஸோட எண்ட் கேம்க்குள்ள போறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ளே பண்ணாரு. பட் இது வந்து ஒரு ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் மிஸ்டேக்ன்னு சொல்லலாம் மேக்னஸ் கிட்ட இருந்து. ஏன்னா அவர் ஒரு எண்ட் கேம் கிங்ன்றதுனால இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்க கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பட் இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா அந்த ஒரு மூவ் வந்து ஃபைண்ட் பண்ணி, அவரு பார்த்தீங்கன்னா வின்னிங் சீக்வென்ஸ்க்குள்ள போயிட்டாரு. ஸோ இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அத விட முக்கியமா நெறைய பேர் இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.